ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்பழ தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தேர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன ராஜஸ்திரியாக வஸ்திக்கு பதிலாக அவளை பார்க்கிலும் உத்தமையான பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் விளைவாக ராஜாவின் அதிகாரத்துக்குட்பட்ட தேசங்களிலே அழகும் சௌந்தரியம் உள்ள கன்னிப்பெண்கள் சேகரிக்கப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள கன்னி மாடத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இந்த பெண்கள் ஒரு வருட காலமாக தங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சுத்தமும் வெண்மையும் மென்மையும் ஆரோக்கியமாக காணப்பட 6 மாதம் வெள்ளைப்போல தைலத்தினாலும் விரும்பத்தகாத மனம் இல்லாதவர்களாய் சுத்திகரிக்கப்பட வாசனை திரவியங்களினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் சுத்திகரிக்கப்பட்டு ராஜா சமூகத்தில் செல்ல ஜோடிக்கப்பட்டவர்களாய் அவருடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருப்பார்கள். இந்த உலக ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க ராஜ சமூகத்தில் செல்ல இப்படிப்பட்ட அலங்காரம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்படியானால் ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் நாம் செல்ல அவர் முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாகும்படி நாம் எவ்விதமாக சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு காணப்பட வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபை பரிசுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரங்களான பரிசுத்தவான்கள் நீதி என்று சொல்லப்படுகிற வெண் வஸ்திரத்தை தரித்து கரைதறியற்றவர்களாக குற்றமற்றவர்களாக மாசில்லாதவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் துதியின் ஆடையும் நமக்கு தந்து பரிசுத்த ஆவியினாலே நம்மை அலங்கரித்து அவருடைய கனியினாலும் வரங்களினாலும் நாம் ஜோடிக்கப்பட்டவர்களாக அவருடைய மணவாட்டியாக காணப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு நீதியின் கிரியைகளும் பரிசுத்தவான்களுடைய மெல்லிய வஸ்திரமாக நீதியின் ஆடையாக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட மணவாட்டி திருச்சபையின் அங்கத்தினராக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாவமறை எங்களை கழுவி இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் துதியின் ஆடையும் கொடுத்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வரங்களினாலும் கனியினாலும் எங்களை அலங்கரித்து உம்முடைய வருகைக்காக கரைதரை அற்றவர்களாக எரிகிற தீவட்டியோடு எண்ணெயோடு காணப்படத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.